இன்றைக்கு நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ தேவனை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறாயா? பலர் ஜெபம் செய்கிறார்கள், பலர் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், பலர் வேத வசனங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரோடு உண்மையாக பேசுகிறார்கள்? பைபிள் நமக்கு சொல்லுகிறது, தேவன் தூரத்தில் இருப்பவர் அல்ல, அவர் நம்மள் வாசம் செய்ய விரும்புகிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்ச்சி அல்ல, ஒரு சக்தி மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருக்கும் தேவன். அவர் உன்னிடம் பேச விரும்புகிறார், உன்னை நடத்த விரும்புகிறார், உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் ஒரு கேள்வி, உன் இருதயத்தில் அவருக்கு இடம் இருக்கிறதா? நாம் பல விஷயங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். கோபத்துக்கு இடம் கொடுக்கிறோம், பொறாமைக்கு இடம் கொடுக்கிறோம், அவமானத்தின் நினைவுகளுக்கு இடம் கொடுக்கிறோம், பாவமான ஆசைகளுக்கு கூட இடம் கொடுக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் தங்குவதற்கு ஒரு பரிசுத்தமான இடம் தேவை. இன்று நீ அமைதியாக உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். மறைத்து வைத்திருக்கும் பாவம் ஏதாவது இருக்கிறதா? மன்னிக்காமல் வைத்திருக்கும் ஒருவர் இருக்கிறாரா? விட்டுவிட வேண்டும் என்று தெரிந்தும் விடாத பழக்கம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை குற்றம் சாட்ட வரவில்லை, நம்மை சுத்தப்படுத்த வருகிறார். நீ ஒப்புக்கொண்ட அந்த நிமிடத்தில் அவர் உன் உள்ளத்தை மெதுவாக தொட ஆரம்பிப்பார். அவரோடு பேச ஆரம்பிக்கணும் என்றால் முதலில் நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் இல்லாமல் உறவு உருவாகாது. காலை எழுந்த உடனே ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக உட்காரு. வார்த்தைகள் இல்லாமல் கூட இருக்கலாம். பரிசுத்த ஆவியே இன்றைக்கு என்னை நடத்தும் என்று சொல்லு. அப்பிறகு அமைதியாக இரு. அமைதியில் தான் அவர் பேசுகிறார். சில சமயம் ஒரு எண்ணமாக, சில சமயம் ஒரு நினைவாக, சில சமயம் ஒரு எச்சரிக்கையாக. அதை பேசாதே, அந்த இடத்துக்கு போகாதே, அவனை மன்னித்து விடு. அவர் மெதுவாக நடத்துவார். அந்த குரலை கேட்டு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் கதவை திறக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில் நடந்த போது தனிமையான இடங்களில் ஜெபித்தார். அவர் தேவனோடு பேசினார். அவர் தேவனின் சித்தத்தை கேட்டார். நாமும் அதையே செய்ய அழைக்கப்பட்டவர்கள். வேத வசனத்தை வாசிக்கும் போது அதை ஒரு புத்தகமாக மட்டும் பார்க்காதே. அது உயிருள்ள வார்த்தை. ஒரு வசனம் உன் மனதை மாற்றும். ஒரு வசனம் உன் முடிவை மாற்றும். ஒரு வசனம் உன் எதிர்காலத்தை மாற்றும். வாசிச்சு முடிச்சவுடன் கேள், இந்த வசனம் என்னை எப்படி மாற்ற வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முள் கனிகளை உண்டாக்குகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிப்பு, தயை, நன்மை, விசுவாசம், சாந்தம், சுய கட்டுப்பாடு. இந்த கனிகள் உன் வாழ்க்கையில் வளர ஆரம்பித்தால் அது அவருடைய செயல். நீ கோபமான மனிதராக இருந்தாய், இப்பொழுது அமைதியாக மாறினால் அது அவருடைய வேலை. நீ மன்னிக்காத மனம் கொண்டிருந்தாய், இப்போது மன்னிக்கத் தொடங்கினால் அது அவருடைய செயல். முழு ஆசீர்வாதம் என்றால் பணம் மட்டுமல்ல, புகழ் மட்டுமல்ல, வெற்றி மட்டுமல்ல, உள்ளத்தின் சமாதானம்தான் பெரிய ஆசீர்வாதம். கஷ்டத்தின் நடுவிலும் நிலைத்திருக்கும் அமைதி, அழுகையின் நடுவிலும் உள்ள ஆறுதல், தோல்வியின் நடுவிலும் உறுதி, அது பரிசுத்த ஆவியானவரின் வரம். இன்றிரவு அனைத்து கவனச்சிதறல்களையும் விட்டுவிட்டு அமைதியாக ஒரு 10 நிமிடங்கள் உட்காரு. உன் கைபேசியை வைக்கவும், உன் சிந்தனைகளை அமைதிப்படுத்து. பிறகு மெதுவாக சொல்லு, பரிசுத்த ஆவியே, நான் உன்னை தேடுகிறேன், நான் மாற்றம் விரும்புகிறேன். என் வாழ்க்கையை நீ நடத்தும், என் எண்ணங்களை நீ சுத்தப்படுத்தும், என் வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்தும். உன்னோடு நடக்க நான் தயாராக இருக்கிறேன். இதை ஒரு நாள் மட்டுமல்ல, 7 நாட்கள் தொடர்ந்து செய். நீ மாற்றத்தை உணருவாய். உன் உள்ளம் மெதுவாக இலகுவாகும், உன் மனம் தெளிவாகும், உன் முடிவுகள் சரியாகும். பரிசுத்த ஆவியானவர் தூரத்தில் இல்லை, அவர் உன் அருகில். அவர் காத்திருக்கிறார். நீ அவரை அழைப்பதற்காக. இது ஒரு சாதாரண உரை அல்ல, இது ஒரு அழைப்பு.